வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. துணை முதல்வராக இன்று மதியம் பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் மறுபக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சனாதன வழக்கில் தீர்ப்பு இன்னும் வெளியாகவில்லை. வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் பிற மாநிலங்களிலும் இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு பிற மதத்தை தவறாக பேசியது, அதுவும் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவிற்கே களங்கம் விளைவிக்கும் விதமாக பேசியது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்திருக்கக்கூடிய சூழலில் இப்பேற்பட்ட நபருக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது சரியா என்ற ஒரு கேள்வியும் இங்கு பேசப்படுகிறது. துணை முதல்வராக பதவியேற்ற அடுத்த நொடியே நிச்சயமாக சனாதன வழக்கில் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் விசாரணைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து சென்றால் என்ன செய்வீர்கள்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் அவருக்கு பதிலாக கட்சியின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவியை வழங்குங்கள். குடும்ப ரீதியாக வாரிசு அரசியலை இதன் மூலமாக திமுகவில் புகுத்த வேண்டாம் என்றும் திமுகவின் அடிப்படை தொண்டர்கள் தான் தற்பொழுது தலையில் அடித்து கதறுகிறார்கள். முதலில் கலைஞர், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி, அதற்கு பிறகு அவரது மகன் இன்பநிதி என்று சென்று கொண்டேதான் இருக்குமே தவிர திமுகவின் அடிப்படை நிர்வாகிகளுக்கோ அல்லது உறுப்பினர்களுக்கோ எந்த ஒரு உயர் பதவியும் வழங்கப்படுவது கடினம் என்ற தகவலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சனாதன வழக்கில் இந்துக்களின் அவமானப்படுத்தும் விதமாக மேடை போட்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ராஜஸ்தான் நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாகவும், உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது சென்னை நீதிமன்றத்தில் இருந்து மேல்முறையீடு செய்து அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தாலும் அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்றுதான் தீர்ப்புகளும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக வந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவோ அல்லது துணை முதல்வராக பொறுப்பேற்ற 2 நாட்களில் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையாக மாறி வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் இங்கு கேள்வியாக எழுகிறது. உங்களுக்கு கருத்துக்களை கூறுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவிக்கு தகுதியானவரா? 3 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்காக அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கப்பட்டதை பற்றி கமெண்டில் கூறுங்கள்.